வணக்கம் மக்களே. யாரெல்லாம் போஸ்ட் ஆஃபீஸில் பணம் போட்டுட்ருக்கீங்களோ அது மட்டும் இல்லாமல் சிறு சேமிப்பு திட்டங்கள் நிறைய இருக்குது. ஸோ அதில் யாரெல்லாம் பணம் போடுறீங்களோ அதில் எவ்வளோ வட்டிகள் வரும் அப்படிங்கிற முழு விவரங்களையும் பார்த்திங்கன்னா மத்திய அரசு வெளியிட்டிருக்காங்க. அண்ட் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அவங்கெல்லாம் கட்டாயம் இது விஷயம்லாம் தெரிஞ்சிருக்க வேண்டும். ஸோ இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் இதோட முழு விவரங்களையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வட்டி விகிதம் குறித்த அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. 2025 புத்தாண்டு பிறந்துள்ள நிலையில் ஜனவரி மார்ச் காலாண்டுக்கான சிறு சேமிப்பு திட்டங்களுக்கான வட்டி விகிதங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்த திட்டங்களின் வட்டியில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த தகவலை மத்திய நிதியமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ளது. நிதி அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி 2024 முதல் 2025 நிதியாண்டின் 4வது காலாண்டில் ஜனவரி 1ஆம் தேதி தொடங்கி மார்ச் 31 அன்று முடிவடையும் பல்வேறு சிறு சேமிப்பு திட்டங்களுக்கான வட்டி விகிதங்களில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. இந்த திட்டங்களின் வட்டி விகிதங்கள் 3ஆம் காலாண்டில் அறிவிக்கப்பட்டதைப் போலவே இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டங்களில் PPF மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம், சுகன்யா சம்ரிதி யோஜனா, தேசிய சேமிப்பு சான்றிதழ், தபால் அலுவலக நேர வைப்பு, மகிழா சம்மன் சேமிப்பு சான்றிதழ் மற்றும் தபால் அலுவலக மாதாந்திர வருமான திட்டம் ஆகியவை அடங்கும். இந்த திட்டங்களுக்கான வட்டி விகிதங்களில் மாற்றங்கள் இல்லாததால் டிசம்பர் காலாண்டில் வழங்கப்படும் அதே வட்டி விகிதம் புதிய காலாண்டிலும் இந்த திட்டங்களுக்கு வழங்கப்படும். அதாவது ஜனவரி மாதத்தில் சேமிப்பு வைப்பு தொகையில் 4%, 1 ஆண்டு கால வைப்பு தொகையில் 6.9%, 2 ஆண்டு கால வைப்பு தொகையில் 7%, 3 ஆண்டு கால வைப்பு தொகையில் 7.1%, 5 ஆண்டு கால வைப்பு தொகையில் 7.5%, தொடர் வைப்பு தொகை 6.7%, மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டத்தில் 8.2%, மாதாந்திர வருமான கணக்கில் 7.4%, தேசிய சேமிப்பு சான்றிதழில் 7.7%, PPF திட்டத்தில் 7.1%, கிசான் விகாஸ் பத்ராவில் 7.5% வட்டி இருக்கும். அதே நேரத்தில் சுகன்யா சம்ரிதி கணக்கில் 8.2% வட்டி கிடைக்கும். ஒவ்வொரு காலாண்டிலும் இந்த சேமிப்பு திட்டங்களுக்கான வட்டி விகிதத்தை மத்திய அரசு நிர்ணயிக்கிறது. அந்த வகையில் தற்போது ஜனவரி மார்ச் காலாண்டுக்கான வட்டி விகிதம் குறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதன்படி முதலீட்டாளர்களுக்கு முந்தைய வட்டி விகிதத்திலேயே லாபம் கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் போஸ்ட் ஆஃபீஸில் சேமிப்பு கணக்கு வச்சுருக்கீங்களோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வட்டி விகிதங்களை கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களால் சேமிப்பு கணக்கு ஸ்டார்ட் பண்ணி அதில் எவ்வளோ வட்டி வருது அப்படிங்கிற விஷயம்லாம் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.